மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் பீஸ் தியரியோட தான் வந்திருக்கு. அதாவது லூஃபியோட கேரக்டரே பாத்தீங்கன்னா நிறைய மங்கி பேஸ்ட் காட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம யோடா ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது மங்கி கிங்கோட ரெஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்தியன் மித்தாலஜில ஒரு முக்கியமான காடான ஹனுமான் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கியர் 5 அன்லாக் பண்ணது நிறைய இடங்களில் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வெகாபங்க் கார்க்கில் பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் ஃபிளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பனை பாத்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அண்டர்லைன் பண்ற மாதிரி க்ளோஸ் டு த சன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது சூரியன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹனுமானோட கதைக்கு வருவோம். ஹனுமானோட ஒரு சின்ன கதை இருக்கு. என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஹனுமான் சின்ன வயசுல ஃப்ரூட் நினைச்சு பறந்து போய் சூரியனையும் அப்படியே முழுங்கிட்டாரு அப்படின்னு இருக்கு. சோ இப்ப நடக்கிற பேட்டல்ல பாத்தீங்கன்னா லூஃபி எக்ஸாஸ்டட் ஆகி ரொம்ப டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பசிக்குதுன்னு பாரு. சோ அந்த பசியில பாத்தீங்கன்னா அந்த மெதர் ஆஃப் ஃபிளேம்ஸ் வெப்பனையே முழுங்கிட்டு அதுல இருந்து கியர் 5லயே ஒரு அப்கிரேட் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு பவர் பூஸ்ட் கிடைக்கலாம். அது ஃபிளேம்ஸ் பேஸ்ட் பவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வச்சு ரெட் லைனை உடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த தியரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.